சரி ஜான்குமார் இன்னும் ட்விஸ்டான வேலை செய்வார், அவர் மூட பொறுத்து இப்படி நடந்துகிட்டே இருப்பாரு. கொசு கடிக்குது, இந்த ஏரியாவில் எல்லாருக்கும் ஆல் அவுட்டை கொடு அப்படின்றவாரு. அந்த மாதிரி டக்குன்னு போயிட்டு இருக்கும்போது, என்ன தலைக்கு மேலே கொசு பார்க்குது, அந்த பேட்டை கொடு, ஓகே இந்த ஏரியாவில் எல்லாருக்கும் பேட்டை கொடு அப்படின்றார். நாட்டுக்கோழி சாப்பிடணும் போல இருக்கு, ஓகே இந்த ஏரியாவில். அப்படி பொருட்களை இப்படி கொடுத்தே அந்த பாண்டிச்சேரி மக்களை சில லாபிக்கள், குறிப்பாக ஜான்குமார் மாதிரியான ஆளுக்கு, அப்புறம் ஜேசிஎம் இப்போ உள்ள நுழைஞ்சிருக்காரு, இவர் எல்லாருமே செட் பண்ணக்கூடிய வேலைகள் தான். ஜான்குமார் பாஜகவில் இருந்துக்கிட்டே தன்னுடைய மகனை வச்சு ரங்கசாமி, கூட்டணி கட்சியான ரங்கசாமியை எதிர்க்க வைக்கிறது, இது எல்லாமே பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த லோக்கல் சேனல் மூலிமா தான் இது எல்லாமே நடக்கும்னு வச்சுக்கோங்க. ஏன் இந்த விஷயத்தை இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் வந்து ஒரு 2 இடத்துக்கு பிட்டு போடுறாரு. ஒன்று, ரங்கசாமி கூட கூட்டணி. தேர்தல் நேரத்தில் ரங்கசாமி ஓரளவுக்கு ஜெயிச்சிட்டா ரங்கசாமி கூட கூட்டணி, இல்லை ரங்கசாமியோட மவுஸ் போயிருச்சு டம்மி அப்படின்ற மாதிரி வருது அப்படின்னா, தே ஆர் ரெடி டு ஜாயின் வித் ஜேசிஎம் கட்சியில் சேருவதற்கு விஜய் ஆல்மோஸ்ட் ரெடி. அதனால தான் சம்பந்தமே இல்லாமல் திமுகவை நம்பாதங்கிறாரு. ஏன் நம்பாத அப்படின்னு அதுக்கும் நான் விளக்க வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, அங்கே இருக்க சட்டமன்ற விவாதமே எப்படி நடக்கும் அப்படின்னா, பாண்டிச்சேரியும் நாமளும் ஒரு காலத்தில் ஒன்று, தமிழ்நாடும் நாமளும் ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு பாருங்கள் எவ்வளோ வீரியமாக எதுக்கு பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்னு விவாதம் நடக்குது சட்டமன்றத்தில். அப்போ நம்ம வேணால் உதவிக்கு வந்து ஸ்டாலின் அவர்களை பேசலாம், அது வேணால் பண்ணலாம் அப்படின்ற விவாதம் நடக்குது. மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கணும்னா நம்ம திமுக கூட கூட்டணி வச்சாதான் சரியா இருக்கும், திமுக கூட கூட்டணி வச்சிருவோம். ஏன் திமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னா, அங்க இருக்க கட்சிகள்லயே திமுக மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கு, எந்த எம்எல்ஏவும் வேற கட்சிக்கு போகக்கூடாது, வேண்டாம் அப்படின்ற முடிவுல ரொம்ப தெளிவா ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறாங்க. ரெண்டாவது, இங்க இப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவலை அதிகமா வீசுது. இங்க எப்படி விஜய் மாதிரி ஒரு தரகரை இறக்கி இங்க வேலை செய்யறாங்களோ பாஜக, அதே மாதிரி அங்க ஒரு தரகரை, ஜேசிஎம்ன்ற ஒரு தரகரை கோடிக்கா பணத்தை இறக்கி அந்த தரகரை அவரை இறக்குறாங்க. அதனாலதான் இந்த டீம் எல்லாம் இப்ப ஜான்குமாருக்கு நீங்க வந்து இலாக்கா கொடுக்கல, நமச்சிவாயம் வந்து சட்ட ஒழுங்கை சிறப்பாக வச்சிருக்காரு, ஒன்றுமே இல்லை, பாண்டிச்சேரியில் பிளாட்ஃபார்மே பெருவாரியான இடங்கள்ல கிடையாது, அது நடக்கவே இல்லை, அந்த மேப்பில் மட்டும்தான் அந்த லைன் இருக்குமே தவிர நடக்கிற பிளாட்ஃபார்மே கிடையாது. அவ்வளோ டிராஃபிக்கு, அவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ், அவ்வளோ மோசமாக இருக்கும். இவர் வந்து இதை பற்றி பேசுகிறாரு. அப்போ இந்த லாபிஸில் எங்கன்னா, ஒன்று ரங்கசாமி ரூட் எடுத்துப்போம்ப்பா, இல்லைன்னா ஜேசிஎம் தான். 75% அவங்க ஜேசிஎம் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு போயிடலாம்.